வீட்டில் எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ! கோமதியை காணுமே, எங்கே போனான்னு தெரியலையே, ஏதாவது பண்ணிக்கிட்டாளா தெரியலையே அப்படின்னு அப்பத்தா அப்படியே கத்துறாங்க. எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. எங்கே போயிருப்பா அவ, சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்க. அங்கேருந்து செந்தில் வராரு. வந்துட்டு வெளியே வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏய் மீனா, உனக்கு ஒன்று தெரியுமா, அம்மாவை காணும், கால்லேருந்து நாங்கள் தேடிட்டோம், நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாடி, உனக்கு அப்பத்தா கூட ஃபோன் பண்ணாங்களே. ஆமாம் பண்ணாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு, அம்மாவை காணும் தெரியுமா, என்னடி நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பதட்டமே இல்லாமல் கேட்டுட்ருக்க அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. என்னங்க இங்கே பாருங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் எதுக்குடி, கால்லேருந்து அம்மாவை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ நேரம் பொறுத்துட்டீங்கல்ல, ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் நீ எங்கேயோ காரைக்குடி போயிருக்கன்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொன்னாங்க, எதுக்குடி அங்கே போனேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. நான் எல்லாமே உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி எதுக்கும் போகாதீங்க, எங்கேயும் போகாதீங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிடி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. மீனாவும் கோமதி இளநீர் அப்படியே குடிச்சிட்டே இருக்காங்க. இங்கே பாருடி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இந்த மாதிரி இளநீர் குடிக்கிறது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் மாமா எங்கேயாவது வந்தால் உங்களுக்கு எல்லாமே வாங்கி தானே கொடுப்பாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. வாங்கி எங்கடி கொடுப்பாரு, அவர் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் குடிக்க சொல்லுவார், அங்கே இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு குடிக்க முடியுமா, ரொம்ப சுகமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அப்படியே இளநீர் குடிச்சிட்டே இருக்காங்க. அத்தை உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வீட்டில் எல்லாருமே உங்களை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன தேடுறாங்களா, எதுக்கடி என்ன தேடிட்டு இருக்காங்க, நான் தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க, ஆனால் அப்பத்தா யாருக்கிட்டையுமே சொல்லலை போல இருக்குது, எல்லாரும் உங்களை காணோன்னு தேடி இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களாம், மாமா கூட அங்கே கடையை மூடிட்டு வீட்டில் வந்து தேடிட்டு இருக்காராம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் உண்மையாவாடி, என் புருஷன் என்ன தேடுறாரா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரி விடுடி, இன்னும் நைட் வரைக்கும் தேடட்டும், பொறுமையாக நம்ம நைட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் அசிங்கமாயிடும் அத்தை, நீங்கள் வேற, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தானேடி வந்தேன், அவங்க ஏன்டி சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்களோ, சரி போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ஆட்டோவில் போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. எங்கே தான் போயிருப்பா, சரி போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மீனா உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே வா மீனா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்குள்ளே பின்னாடியே கோமதி வராங்க. ஓடி போய் அரசி அவங்க சரவணன் எல்லாருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா எங்கம்மா போனேன், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் வெளியெல்லாம் போனால் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லாமல் தான் போவாங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. என்னங்க என்ன இப்படி பேசுகிறீங்க, என்ன அதிசயமாக என்கிட்ட பேசிட்டீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஏய் நான் உங்ககிட்ட பேசல, நீ எங்கே போனேன்னு நான் கேட்டேன், எதுக்காக வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இப்படி போவாங்களா, வீட்டில் எல்லாருமே பொழப்பை விட்டுட்டு தேடிட்டு இருக்காங்க, நான் கடையை மூடிட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன், ஒரு நாள் பொழப்பு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நான் காணாமல் போனதும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களோட கடையை மூடிட்டு தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஆமாம் எங்கே போனாலும் சொல்லிட்டு தானே போகணும், அது எதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போகிறது அப்படின்னு கேட்குறாரு. காலைல நான் எழுந்துக்கும் போது யாருமே இல்லைங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, சரி காலையே கோயிலுக்கு போகலாம், நான் மீனாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மீனா கூட நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் கூட இருந்தாங்களா அம்மா, நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட கோயிலுக்கு போகிறேன்னு நேற்று சொன்னேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோனையே நோண்டிட்டு இருக்கீங்கல்ல, அதனால் உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. இது என்ன பழக்கம், இது சொல்லாமல் கொல்லாமல் போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஆமாம் அப்படியே புருஷன் நான் உங்ககிட்ட வந்து காலையில் சொன்னோன்னே, அப்படியாம்மா நீ கோயிலுக்கு போறியா, பார்த்து போயிட்டு வாம்மா நான் சொல்லுவீங்க, கண்டுக்கவே மாட்டீங்க, அதனால தான் நான் சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. சரி சரி விடுங்க விடுங்க, அதான் கோமதி வந்துட்டால, எல்லா பிரச்சனையும் நீங்கள் பெருசாக்காதீங்க, போங்க போங்க அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க கோமதி, அம்மா எதுக்காக இப்படி உண்மையை மறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியன் எனக்கு டைம் ஆகுது நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. கோமதி வராங்க. அப்பத்தா கிட்ட கேட்குறாங்க. அம்மா நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், ஏன் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு மீனாவும் கேட்குறாங்க. என்னடி இப்படி நடக்குது, நான் என்ன தெரியுமாடி நினச்சேன், நீ போன அந்த நேரத்தை யூஸ் பண்ணி உன்னையும் உன் வீட்டுக்காரையும் பேசவில்லை வச்செல்லாம் நான் பிளான் போட்டேன், கடைசியில் வேறு பிரச்சனை தான் வருது,
நான் வேறு ஃபோனை சைலண்ட்டில் போட்டு ஒளிச்சு வச்சுட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உனக்கு அதெல்லாம் போட தெரியாது எப்படிம்மா போட்ட அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. எனக்கு தெரியாதுடி, அரசிக்கிட்ட போய் கேட்டு தாண்டி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசி கிட்ட வராங்க. அப்பத்தா நீ இந்த மாதிரி வேலைலாம் பார்த்து வச்சுருக்கியா, அதுக்கு தான் நீ என்கிட்ட வந்து கேட்டியா ஃபோனை எப்படி சைலண்டில் போடணும்னு சொல்லிட்டு, நீ படம்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்பத்தா. ஆமாம் ஏம்மா நீ அப்பத்தாவை காமிச்சே கொடுக்கல, அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு போனேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்பா அப்படியே கோவப்பட்டிருப்பார்ல அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்கா, அவங்க என்னோட அம்மாடி, அவங்க எங்கள் 2 பேரை சேர்த்து வைக்கணும் பேச வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பண்ணிட்டாங்க, அதுக்காக பெரியவங்களை காட்டி கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என் தங்கமான பொண்ணே, நல்ல பொண்ணு நீ, நல்ல வேலை என் பேரை சொல்லலை, நீ மட்டும் சொல்லியிருந்த உன் பிள்ளைங்க உன் பொண்ணு உன்னோட வீட்டுக்காரு எல்லாரும் சேர்ந்து என்னை ஒரு வழி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. அம்மா அப்படிலாம் உன்னை காமிச்சு கொடுக்க மாட்டேம்மா, என்னோட நல்லதுக்கு தானே நீ பண்ணியிருக்க, விடுமா பார்த்துக்கலாம், உனக்கு எப்போவுமே நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பத்தியா, உன் வீட்டுக்காரர் உன்னை திட்டாரு, உன் வீட்டுக்காரர் உங்ககிட்ட பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லைம்மா அவர் என்கிட்ட பேசிட்டாருமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கோமதி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருமா நான் என்ன நினச்சனோ அதை நான் செஞ்சிட்டேன், ஒரு வழியாக உன்னையும் உன் புருஷனையும் பேச வச்சுட்டேன், கோமதி எங்கே போனேன்னு அவர் கேட்டார், அதுவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தனோ அது எல்லாமே நீ சரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஒரு வழியாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு மாமாவை பேச வச்சிட்டீங்க, ஆனால் நடுவில் என்ன வேற மாட்டி விட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தான் சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் கவலைப்படாதுமா, அதெல்லாம் ஒன்றும் மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பாண்டியன் டென்ஷனாக போகிறாரு, போயிட்டு கடையில் இருக்காரு, அங்கே சரவணனும் இருக்காரு. டேய் உங்கள் அம்மா பண்ணுறதுலாம் நல்லா இருக்காடா, எதுக்குடா இப்படி சொல்லாமல் கொல்லாமல் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் நல்ல பழக்கமா, சொல்லு நீயே சொல்லு அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அம்மா ஏதோ வருத்தத்தில் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க சொல்லாமல், அதான் சொல்கிறாங்களே எல்லாரும் தூங்கிட்டீங்க எழுப்பக்கூடாதுன்னு போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. டேய் உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாகவே நீ பேசாதடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அம்மா காணணும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, நல்லபடியாக அவங்க வந்துட்டாங்க, அதுவே போதும்ப்பா, அதுக்கும் மேலே நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. டேய் 30 வருஷம் நான் அவள் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன், எதனா ஒன்று என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போவா, எதுக்காக இப்படி பண்ணா எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு தெரியுமா, அது மாதிரி வியாபாரமும் போச்சு, இப்போ தான் நம்ம கடையை திறந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அம்மா வந்துட்டாங்க அதுவே பெரிய விஷயம், பார்த்துக்கலாம் விடுங்கப்பா, எனக்கு டெலிவரி இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சரவணன் அங்கிறது அப்படியே போகிறாரு. போகும்போது அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அஞ்சலி நான் வெளியே வந்திருக்கேன் டெலிவரிக்கு, உன்னை நான் பார்க்கணும், நீ வரியா கோயிலுக்கு அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் வரேன் அப்படின்னு அஞ்சலி வராங்க. சரவணன் போய்ட்டு அஞ்சலி கிட்ட பேசுகிறாரு. என்ன சரவணா திடீர்னு கோவிலுக்கு வர சொல்லியிருக்கா, என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா சொல்லாமல் கொள்ளாமல் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டாங்க, எங்கள் அம்மாவை காணோன்னு வீட்டில் எல்லாருமே தேடணும், அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் உங்கள் அம்மா யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டு தான் போவாங்க, எல்லாரும் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே ரொம்ப பதட்டப்பட்டுட்டோம் தெரியுமா, இப்போ தான் அந்த பிரச்சனையே முடிஞ்சுது, மனசே இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது, சரி உன்னை பார்த்து சொல்லலான்னு தோணுச்சு அதான் நான் வந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா விடு, அதான் வந்துட்டாங்கல்ல அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பாரு எங்கள் அம்மா வந்தது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து பேசிட்டாங்க தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அப்படியா, சரி சரி விடு, எல்லாம் நல்லது தானே நடந்திருக்கு, கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க, உங்கள் அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே உங்கள் அப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அஞ்சலி, என்னவோ எனக்கு நல்லது நடந்தாலும் சரி, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, உன்கிட்ட சொல்லணும்னு மனசு சொல்லுது, அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன், சரியா, டைம் ஆகுது, நான் டெலிவரி பண்ணணும், நான் போயிட்டு வரேன், அப்புறமா நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், சரியா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரவணா நீ கிளம்பு அப்படின்னு அஞ்சலி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சரவணன் எப்பவும் போல் டெலிவரிக்கு போகிறாரு. தங்கமயில் வந்துட்டு நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு வேலைக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. என்னம்மா இப்போ எப்படி இருக்குது உடம்பு, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. பரவாயில்ல, வாமிட் மட்டும் அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது, எது சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, ஒரு 3 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும், ஆனால் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கும் பத்தியா, அதை நீ சாப்பிடு, வெறும் வயிற்றோடு இருக்கக்கூடாதுமா, சாப்பிட்டுட்டே இருக்கணும், வயிற்றில் குழந்தை இருக்குல்ல, வாமிட் வந்தால் கூட நீ சாப்பிட்டுட்டே இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தங்கமயில். உங்களுக்கு எதாவது என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், நான் அதுவே போய் சமையல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்கிறாங்க. போயிட்டு சமையல் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணும் போது யோசிக்கிறாங்க,
மாமா அந்த அஞ்சலி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, எப்படி கேட்கறது? தடுக்கவும் முடியாது, ஆனால் மனசு மட்டும் ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தங்கமயில் சரவணனையும் யோசிச்சுட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. கோமதி ரூமில் இருக்காங்க. அங்கேருந்து வராரு பாண்டியன். 2 பேருமே சேர்ந்து அப்படியே பார்க்குறாங்க. என்னங்க இனிமேல் என்கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஏய், நான் தான் பேசிட்டேன்ல, இனிமேல் பேச வேண்டிய கவலைப்படாத சரியா? ஆமாம், நீ பண்ணுற தப்பெல்லாம் அமுக்கமாக பண்ணிடுவேன், ஆனால் நான் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க நான் நல்லது நினச்சி தாங்க கல்யாணம் பண்ணி வச்சேன், நீங்கள் எதுக்காக இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க? அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தானேங்க வாழறாங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரி சரி, நான் உன் மேலே இனிமேல் கோவப்பட மாட்டேன், நான் பேசுகிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்படியே பாண்டியன் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை, சிரிக்கிறாரு. 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. அப்பா, இப்போ தாங்க எனக்கு திருப்தியாக இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, அதே மாதிரி நடக்குது பாருங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு வந்தேன், என் புருஷன் என்கிட்ட பேசணும், அவர் தான் எனக்கு உலகம் அப்படின்னு வேண்டிட்டு வந்தேன், உடனே நடக்குதுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நீ எந்த கோயிலுக்கு வேணா போ, தயவுசெய்து ஒரு வார்த்தை வீட்டில் சொல்லிட்டு போ அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, நான் சொல்லாமல் போனதுனால தானே இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட இப்போ பேசுனீங்க, அதனால் நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சமையல் கடகன்னு போகிறாங்க, செய்கிறாங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்க. தேவையான நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட உட்காராங்கம்மா. என்னம்மா இது இவ்வளோ பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏய், இது அப்பாவுக்கு பிடிக்கும்டி, இது அப்பாவுக்கு பிடிக்கும்டி, இது அப்பாவுக்கு பிடிக்கும்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி சரி, புரிஞ்சிடுச்சுமா புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, இந்தாங்க 2 இட்லி எக்ஸ்ட்ரா வச்சுங்க, இந்தாங்க உங்களுக்கு இந்த சட்னி பிடிக்கும், இந்த சட்னி பிடிக்கும் அப்படியே பார்த்து பார்த்து அப்படி செய்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அரசி, கதிர், சரவணன் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்து மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. அம்மா, நாங்களும் இங்கே இருக்கோம், கொஞ்சம் இட்லி வைமா அப்படின்னு சொல்கிறாங்க. இருடா வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வைக்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா, என் பொண்ணு இவ்வளோ சந்தோஷத்தை உள்ள அடக்கி வச்சிருக்கா, புருஷன் பேசலன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி எப்படி இருந்தது இப்போ பார்த்தியா? அப்பா, லைட்டு மாதிரி எரியுது, சூப்பர். ஒரு வழியாக நம்ம நல்ல வேலை தான் பார்த்துருக்கோம். நம்ம பண்ணது தப்பாகவே இருந்தாலும் என் பொண்ணுக்கு இவ்வளோ சந்தோஷத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா, எனக்கு கொஞ்சம் இட்லி வைமா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. அவங்களுக்கும் வைக்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு போதுமா, இன்னும் வேணுமா, வேறு ஏதாவது வேணுமா, மத்தியானம் நான் கறி குழம்பு பண்ண போகிறேன், உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் சூடாக வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து கவனிக்கிறாங்க. இது எல்லாருமே பார்த்தா அப்படி சிரிச்சு வீட்டில் எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ, கோமதியை காணுமே, எங்கே போனான்னு தெரியலையே, ஏதாவது பண்ணிக்கிட்டாலா தெரியலையே அப்படின்னு அப்பத்தா அப்படியே கத்துறாங்க. எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. எங்கே போயிருப்பா அவ, சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்க. அங்கேருந்து செந்தில் வராரு. வந்துட்டு வெளியே வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏய் மீனா, உனக்கு ஒன்று தெரியுமா, அம்மாவை காணும், கால்லேருந்து நாங்கள் தேடிட்டோம், நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாடி, உனக்கு அப்பத்தா கூட ஃபோன் பண்ணாங்களே. ஆமாம் பண்ணாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு, அம்மாவை காணும் தெரியுமா, என்னடி நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பதட்டமே இல்லாமல் கேட்டுட்ருக்க அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. என்னங்க இங்கே பாருங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் எதுக்குடி, கால்லேருந்து அம்மாவை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ நேரம் பொறுத்துட்டீங்கல்ல, ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய், நீ எங்கேயோ காரைக்குடி போயிருக்கன்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொன்னாங்க, எதுக்குடி அங்கே போனேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. நான் எல்லாமே உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி, எதுக்கும் போகாதீங்க, எங்கேயும் போகாதீங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிடி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. மீனாவும் கோமதி இளநீர் அப்படியே குடிச்சிட்டே இருக்காங்க. இங்கே பாருடி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி இளநீர் குடிக்கிறது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் மாமா எங்கேயாவது வந்தால் உங்களுக்கு எல்லாமே வாங்கி தானே கொடுப்பாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. வாங்கி எங்கடி கொடுப்பாரு, அவர் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் குடிக்க சொல்லுவார், அங்கே இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு குடிக்க முடியுமா, ரொம்ப சுகமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அப்படியே இளநீர் குடிச்சிட்டே இருக்காங்க. அத்தை, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வீட்டில் எல்லாருமே உங்களை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன தேடுறாங்களா, எதுக்கடி என்ன தேடிட்டு இருக்காங்க, நான் தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க, ஆனால் அப்பத்தா யாருக்கிட்டையுமே சொல்லலை போல இருக்குது, எல்லாரும் உங்களை காணோன்னு தேடி இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களாம்,
மாமா கூட அங்கே கடையை மூடிட்டு வீட்டில் வந்து தேடிட்டு இருக்காராம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உண்மையாவாடி? என் புருஷன் என்ன தேடுறாரா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரி விடுடி, இன்னும் நைட் வரைக்கும் தேடட்டும், பொறுமையாக நம்ம நைட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அத்தை, ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் அசிங்கமாயிடும் அத்தை, நீங்கள் வேற, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தானேடி வந்தேன், அவங்க ஏன்டி சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்களோ, சரி போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ஆட்டோவில் போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. எங்கே தான் போயிருப்பா, சரி போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மீனா உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே வா மீனா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்குள்ளே பின்னாடியே கோமதி வராங்க. ஓடி போய் அரசி அவங்க சரவணன் எல்லாருமே அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா எங்கம்மா போனேன், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், வெளியெல்லாம் போனால் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லாமல் தான் போவாங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. என்னங்க, என்ன இப்படி பேசுகிறீங்க, என்ன அதிசயமாக என்கிட்ட பேசிட்டீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஏய், நான் உங்ககிட்ட பேசல, நீ எங்கே போனேன்னு நான் கேட்டேன். எதுக்காக வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இப்படி போவாங்களா? வீட்டில் எல்லாருமே பொழப்பை விட்டுட்டு தேடிட்டு இருக்காங்க, நான் கடையை மூடிட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன், ஒரு நாள் பொழப்பு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நான் காணாமல் போனதும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களோட கடையை மூடிட்டு தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஆமாம், எங்கே போனாலும் சொல்லிட்டு தானே போகணும், அது எதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போகிறது அப்படின்னு கேட்குறாரு. காலைல நான் எழுந்துக்கும் போது யாருமே இல்லைங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி காலையே கோயிலுக்கு போகலான்னு நான் மீனாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மீனா கூட நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் கூட இருந்தாங்களா? அம்மா நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட கோயிலுக்கு போகிறேன்னு நேற்று சொன்னேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோனையே நோண்டிட்டு இருக்கீங்கல்ல, அதனால் உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. இது என்ன பழக்கம், இது சொல்லாமல் கொல்லாமல் போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஆமாம், அப்படியே புருஷன் நான் உங்ககிட்ட வந்து காலையில் சொன்னோன்னே, அப்படியாம்மா நீ கோயிலுக்கு போறியா, பார்த்து போயிட்டு வாம்மா நான் சொல்லுவீங்க, கண்டுக்கவே மாட்டீங்க, அதனால தான் நான் சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. சரி சரி விடுங்க விடுங்க, அதான் கோமதி வந்துட்டால, எல்லா பிரச்சனையும் நீங்கள் பெருசாக்காதீங்க, போங்க போங்க அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க கோமதி, அம்மா எதுக்காக இப்படி உண்மையை மறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியன் எனக்கு டைம் ஆகுது, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. கோமதி வராங்க. அப்பத்தா கிட்ட கேட்குறாங்க, அம்மா நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், ஏன் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு மீனாவும் கேட்குறாங்க. என்னடி இப்படி நடக்குது? நான் என்ன தெரியுமாடி நினச்சேன், நீ போன அந்த நேரத்தை யூஸ் பண்ணி உன்னையும் உன் வீட்டுக்காரையும் பேசவில்லை வச்செல்லாம் நான் பிளான் போட்டேன். கடைசியில் வேறு வேறு பிரச்சனை தான் வருது, நான் வேற ஃபோனை சைலண்டில் போட்டு ஒளிச்சு வச்சுட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உனக்கு அதெல்லாம் போட தெரியாது, எப்படிமா போட்ட அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. எனக்கு தெரியாதுடி, அரசிக்கிட்ட போய் கேட்டு தாண்டி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசிக்கிட்ட வராங்க. அப்பத்தா நீ இந்த மாதிரி வேலைலாம் பார்த்து வச்சுருக்கியா, அதுக்கு தான் நீ என்கிட்ட வந்து கேட்டியா ஃபோனை எப்படி சைலண்டில் போடணும்னு சொல்லிட்டு, நீ படம்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்பத்தா. ஆமாம், ஏம்மா நீ அப்பத்தாவை காமிச்சே கொடுக்கல, அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு போனோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்பா அப்படியே கோவப்பட்டிருப்பார்ல அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்கா, அவங்க என்னோட அம்மாடி, அவங்க எங்கள் 2 பேரை சேர்த்து வைக்கணும் பேச வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பண்ணிட்டாங்க, அதுக்காக பெரியவங்களை காட்டி கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என் தங்கமான பொண்ணே, நல்ல பொண்ணு நீ, நல்ல வேலை என் பேரை சொல்லலை, நீ மட்டும் சொல்லியிருந்த உன் பிள்ளைங்க உன் பொண்ணு உன்னோட வீட்டுக்காரு எல்லாரும் சேர்ந்து என்னை ஒரு வழி பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. அம்மா அப்படிலாம் உன்னை காமிச்சு கொடுக்க மாட்டேம்மா, என்னோட நல்லதுக்கு தானே நீ பண்ணியிருக்க, விடுமா பார்த்துக்கலாம், உனக்கு எப்போவுமே நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பற்றியா, உன் வீட்டுக்காரர் உன்னை திட்டாரு, உன் வீட்டுக்காரர் உங்ககிட்ட பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லைம்மா, அவர் என்கிட்ட பேசிட்டாருமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கோமதி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருமா, நான் என்ன நினச்சனோ அதை நான் செஞ்சிட்டேன், ஒரு வழியாக உன்னையும் உன் புருஷனையும் பேச வச்சுட்டேன், கோமதி எங்கே போனேன்னு அவர் கேட்டார், அதுவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தனோ அது எல்லாமே நீ சரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஒரு வழியாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு மாமாவை பேச வச்சிட்டீங்க, ஆனால் நடுவில் என்ன வேற மாட்டி விட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தான் சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் கவலைப்படாதுமா, அதெல்லாம் ஒன்றும் மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பாண்டியன் டென்ஷனாக போகிறாரு, போயிட்டு கடையில் இருக்காரு. அங்கே சரவணனும் இருக்காரு. டேய், உங்கள் அம்மா படத்தெலாம் நல்லா இருக்காடா, எதுக்குடா இப்படி சொல்லாமல் கொல்லாமல் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் நல்ல பழக்கமா, சொல்லு நீயே சொல்லு அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு.
அம்மா ஏதோ வருத்தத்தில் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க சொல்லாமல், அதான் சொல்கிறாங்களே எல்லாரும் தூங்கிட்டீங்க எழுப்பக்கூடாதுன்னு போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. டேய் உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாகவே நீ பேசாதடா, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அம்மா காணணும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, நல்லபடியாக அவங்க வந்துட்டாங்க, அதுவே போதும்ப்பா, அதுக்கும் மேலே நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. டேய் 30 வருஷம் நான் அவள் கூட வாழ்ந்துட்டுருக்கேன், எதனா ஒன்று என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போவா, எதுக்காக இப்படி பண்ணா எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சி தெரியுமா, அது மாதிரி வியாபாரமும் போச்சு, இப்போ தான் நம்ம கடையை திறந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அம்மா வந்துட்டாங்க அதுவே பெரிய விஷயம், பார்த்துக்கலாம் விடுங்கப்பா, எனக்கு டெலிவரி இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சரவணன் அங்கிறது அப்படியே போகிறாரு. போகும்போது அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அஞ்சலி நான் வெளியே வந்திருக்கேன் டெலிவரிக்கு, உன்னை நான் பார்க்கணும், நீ வரியா கோயிலுக்கு அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் வரேன் அப்படின்னு அஞ்சலி வராங்க. சரவணன் போய்ட்டு அஞ்சலி கிட்ட பேசுகிறாரு. என்ன சரவணா திடீர்னு கோவிலுக்கு வர சொல்லியிருக்கா, என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா சொல்லாமல் கொள்ளாமல் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டாங்க, எங்கள் அம்மாவை காணோன்னு வீட்டில் எல்லாருமே தேடணும், அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் உங்கள் அம்மா யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டு தான் போவாங்க, எல்லாரும் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே ரொம்ப பதட்டப்பட்டுட்டோம் தெரியுமா, இப்போ தான் அந்த பிரச்சனையும் முடிஞ்சுது, மனசு இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது, சரி உன்னை பார்த்து சொல்லலான்னு தோணுச்சு, அதான் நான் வந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா விடு, அதான் வந்துட்டாங்கல்ல அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எங்கள் அம்மா வந்தது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து பேசிட்டாங்க தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அப்படியா, சரி சரி விடு, எல்லாம் நல்லது தானே நடந்திருக்கு, கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க, உங்கள் அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே உங்கள் அப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அஞ்சலி, என்னவோ எனக்கு நல்லது நடந்தாலும் சரி, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, உன்கிட்ட சொல்லணும்னு மனசு சொல்லுது, அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டு பேசிகிட்ருக்கேன், சரியா, டைம் ஆகுது, நான் டெலிவரி பண்ணணும், நான் போயிட்டு வரேன், அப்புறமா நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், சரியா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரவணா நீ கிளம்பு அப்படின்னு அஞ்சலி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சரவணன் எப்பவும் போல் டெலிவரிக்கு போகிறாரு. தங்கமயில் வந்துட்டு நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு வேலைக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. என்னம்மா இப்போ எப்படி இருக்குது உடம்பு, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. பரவாயில்ல, வாமிட் மட்டும் அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது, எது சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, ஒரு 3 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும், ஆனால் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கும் பற்றியா, அதை நீ சாப்பிடு, வெறும் வயிற்றோடு இருக்கக்கூடாதுமா, சாப்பிட்டுட்டே இருக்கணும், வயிற்றில் குழந்த இருக்குல்ல, வாமிட் வந்தால் கூட நீ சாப்பிட்டுட்டே இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தங்கமயில். உங்களுக்கு எதாவது என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், நான் அதுவே போய் சமையல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்கிறாங்க. போயிட்டு சமையல் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணும்போது யோசிக்கிறாங்க, மாமா அந்த அஞ்சலி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, எப்படி கேட்குறது, தடுக்கவும் முடியாது, ஆனால் மனசு மட்டும் ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தங்கமயில் சரவணனையும் யோசிச்சுட்டு சமைச்சிட்ருக்காங்க. கோமதி ரூமில் இருக்காங்க. அங்கேருந்து வராரு பாண்டியன். 2 பேருமே சேர்ந்து அப்படியே பார்க்குறாங்க. என்னங்க இனிமேல் என்கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. நான் தான் பேசிட்டேன்ல, இனிமேல் பேசுவேன்டி, கவலைப்படாத சரியா. ஆமாம் நீ பண்ணுற தப்பெல்லாம் அமுக்கமாக பண்ணிவிடுவேன், ஆனால் நான் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க நான் நல்லது நினச்சி தாங்க கல்யாணம் பண்ணி வச்சேன், நீங்கள் எதுக்காக இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தானேங்க வாழறாங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரி நான் உன் மேலே இனிமேல் கோவப்பட மாட்டேன், நான் பேசுகிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்படியே பாண்டியன் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை, சிரிக்கிறாரு. 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. அப்பா இப்போ தாங்க எனக்கு திருப்தியாக இருக்குது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, அதே மாதிரி நடக்குது பாருங்கள். ஸ்ரீரங்கம் போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு வந்தேன், என் புருஷன் என்கிட்ட பேசணும், அவர் தான் எனக்கு உலகம் அப்படின்னு வேண்டிட்டு வந்தேன், உடனே நடக்குதுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ எந்த கோயிலுக்கு வேணால் போ, தயவுசெய்து ஒரு வார்த்தை வீட்டில் சொல்லிட்டு போ அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் சொல்லாமல் போனதுனால தானே இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட இப்போ பேசுனீங்க, அதனால் நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சமையல் கடகன்னு போகிறாங்க, செய்கிறாங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்க, தேவையான நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட உட்காராங்கம்மா, என்னம்மா இது இவ்வளோ பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் இது அப்பாவுக்கு பிடிக்கும்டி, இது அப்பாவுக்கு பிடிக்கும்டி, இது அப்பாவுக்கு பிடிக்கும்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி புரிஞ்சிடுச்சுமா, புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, என்னங்க 2 இட்லி எக்ஸ்ட்ரா வச்சுங்க, என்னங்க உங்களுக்கு இந்த சட்னி பிடிக்கும், இந்த சட்னி பிடிக்கும், அப்படியே பார்த்து அப்படி செய்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அரசி, கதிர், சரவணன் எல்லாருமே பார்க்குறாங்க, பார்த்து மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க.
அம்மா நாங்களும் இங்கே இருக்கோம், கொஞ்சம் இட்லி வைமா அப்படின்னு சொல்கிறாங்க. இருடா வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வைக்கிறாங்க. அப்பத்தா பார்க்குறாங்க, பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா என் பொண்ணு இவ்வளோ சந்தோஷத்தை உள்ள அடக்கி வச்சிருக்கா, புருஷன் பேசலன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி எப்படி இருந்தது இப்போ பார்த்தியா, அப்பா லைட்டு மாதிரி எரியுது, சூப்பர். ஒரு வழியாக நம்ம நல்ல வேலை தான் பார்த்துருக்கோம். நம்ம பண்ணது தப்பாகவே இருந்தாலும் என் பொண்ணுக்கு இவ்வளோ சந்தோஷத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா எனக்கு கொஞ்சம் இட்லி வைமா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. அவங்களுக்கும் வைக்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு போதுமா இன்னும் வேணுமா, வேறு ஏதாவது வேணுமா, மத்தியானம் நான் கறி குழம்பு பண்ண போகிறேன், உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் சூடாக வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இது எல்லாருமே பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க அங்கே.